போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அசுரர்களோட வீரனான ரத்தபீஜன் வந்து போர்க்களத்துல பயங்கரமா ஆதிபரத்தையும் காளியை எடுத்து பயங்கரமா போர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரத்தபீஜனோட உடல்ல இருந்து ஒவ்வொரு சுழி ரத்தம் விழுக விழுக புது புது ரத்த பீஜர்கள் உருவாயிட்டு இருந்தாங்க. இதை எப்படிதான் சமாளிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நவசக்திகள் எல்லாமே திகச்சு போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ஆதிபரத்தை காளி கிட்ட சொல்லி, நான் ஒவ்வொரு ரத்த பீஜனையா வந்து அடிப்பேன், அந்த ரத்த பீஜனோட ரத்தம் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அதை நீ குடிச்சிடணும். அவங்க உடம்புல ஒரு துளி ரத்தம் இல்லை அப்படின்னா அவனால திரும்ப வந்து உருவாக முடியாது, அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆதிபரச சொல்றாங்க. அதை கேட்ட காளியை வந்து ஆதிபரசக்தி சொன்ன மாதிரியே அவங்க ரத்தத்தை முழுசா குடிக்க ஆரம்பிச்சாங்க. ரத்த பீஜனோட ரத்த படையல் அப்படிங்கிறது காளிக்கு கிடைச்சது. ஆதிபரசக்தி ஒவ்வொரு ரத்த பீஜனா கொண்டுட்டு இருந்தாங்க. போக போக பார்த்தோம் அப்படின்னா ரத்த பீஜனோட படை அப்படிங்கிறது சின்ன சின்ன சுருங்கிட்டே வருது. கடைசியில ரத்தம் வந்து அளவுக்கு அதிகமா வெளியே போனதுனால ரத்த பீஜன் மயங்கி விழுகிறாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி காளியும் ஆதிபரத்தையும் சேர்ந்து ரத்த பீஜனோட தலையை வெட்டி அவங்க அதுல இருக்க ரத்தத்தை முழுசா குடிக்கவும் செய்யறாங்க. இப்படி காளியாலேயும் ஆதிபரசாலையும் நவசக்தியாலேயும் கொல்லப்பட்ட ரத்த பீஜன் வந்து அங்க போர்க்களத்துல இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசுரர்களால இதுக்கு மேல நம்ம போர் பண்ண முடியாது, சிறந்த வரங்கள் வாங்கின ரத்த பீஜனே இவங்க வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளே அழிச்சிருவாங்கன்னு சொல்லி உயிருக்கு பயந்து அங்க இருந்து அசுரர்கள் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க நேரா சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற ராஜா கிட்ட போய் அவங்க பணிஞ்சு நின்று இருந்தாங்க. ரத்த பீஜன் போர்க்களத்துல கொடூரமா கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சும்பன் வந்து பயங்கர ஆத்திர ஆவேசம் அடைகிறாங்க. என்னடா இது, நம்மளோட தளபதிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்கிறப்போ நம்ம இங்க மறைஞ்சிருந்து நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா சரிபட்டு வராது, நானே போர்க்களத்துக்கு வரேன், நான் போர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் நிசும்பன் வந்து சொல்றாங்க, அண்ணா நீங்க வந்து போர்க்களத்துக்கு போக வேண்டாம், போர்க்களத்துக்கு நான் போறேன். தம்பி இருக்கிறப்போ அண்ணன் போர்க்களத்துக்கு போனோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் வந்து உங்களுக்காக போர்க்களத்துல போய் உங்களுக்காக போர் பண்ணி அந்த காளியோ நவசக்திகளையும் போர்க்களத்திலே கொண்டுட்டு அந்த ஆதிபரசக்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணை வந்து நான் கைப்பற்றி கொண்டு வரேன். அவளை இங்க கொடுமை பண்றதுல தான் மற்ற தேவர்கள் எல்லாருக்குமே வந்து பயம் அப்படிங்கிறது வரணும். இதுக்கு மேல நம்ம வந்து அசுரர்கள் கிட்ட வந்து வாலாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிகிற விதமா நம்ம இந்த போர்க்களத்துக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிசும்பன் வந்து போர்க்களத்துக்கு கிளம்புறாரு. இப்படி போர்க்களத்துக்கு கிளம்புற நிசும்பன் வந்து போர்க்களத்துல ஜெயிப்பாரா? ரத்த பீஜன், சண்டன், முண்டன் இப்படி பல அசுரர்களை வீழ்த்திய அந்த ஆதிபரசக்தி நிசும்பனை வீழ்த்துவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. போர்க்களத்துல வந்து தப்பி ஓடி வந்த அசுரர்கள் எல்லாமே வந்து பயந்து போய் சும்பராஜன் சொல்றாங்க, ரத்த பீஜன் இறந்துட்டாரு, இதுக்கு முன்னாடி போன அசுரர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க, இதுக்கு மேல எங்களால் போர் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த காளியோ கொடூரமா எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க, நீங்க வந்து அந்த பெண்ணுக்கு ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப போருக்கு போகாதீங்க அரசே, நீங்க இப்படியே பாதலோகத்துக்கு எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா உயிர் தப்பிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா போர்க்களத்துல கண்டிப்பா ஈவு இறக்கம் இல்லாம அந்த பெண்கள் வந்து நம்மளை எல்லாம் கொன்றுவாங்க அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, நாங்களே வந்து ரத்த பீஜன் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்ட உடனே பயந்து போய் உயிரை காப்பதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட எங்களோட கலந்து ஆலோசனை பண்றதுக்காக நாங்கள் ஒரு வார்த்தை சொல்றோம், நீங்களும் வந்து போருக்கு போகாதீங்க, போர் பண்ணாதீங்க, அந்த பெண் வந்து நம்மளை அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க வந்து கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் ஆகாம அவங்க நம்ம எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க, நீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சும்பராஜன் சொல்றாங்க, என்னோட படை தளபதி எல்லாமே இறந்துட்டாங்க, நான் வந்து அனுப்பி வச்ச எல்லா அசுரர்களுமே இறந்துட்டாங்க, இப்போ நான் ஓடி போய் பாதாளத்தில் பதுங்கினேன் அப்படின்னா என்னை என்னன்னு சொல்லி பேசுறீங்க, நான் ஒரு சிறந்த அரசனா இருக்க முடியுமா, உன்னை நம்பி போர் பண்ண எல்லா வீரர்களுமே இறந்துட்டாங்க, அதுக்கு நீ என்ன பதிலடி கொடுத்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க மாட்டீங்களா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், அதனால இந்த போர்ல வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு தேவையில்லை, நான் போர்க்களத்துல போய் போராடுவேன், என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போர்க்களத்துல போராடியே என்னோட உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டு அசுரர்கள் சொல்றாங்க, அரசே நீங்க சொல்றது சரிதான், ஆனா இது வீரத்துக்காக ஒரு போர் அப்படின்னு சொல்லி நம்ம போர் பண்ண முடியாது, இது ஏதோ நம்ம மேல இருக்க பகையினால வந்த போர் மாதிரி தெரியுது, தேவர்கள் வந்து இந்த பெண்களை வந்து ஏதோ சொல்லி தூண்டி விட்டு நம்ம மேலே ஏவி விட்டுருக்காங்க, அப்படிங்கிறனால இந்த போரில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து போர்க்களத்தில் கண்டிப்பாக இறந்துருவோம்,
அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு பாதாள லோகத்துக்கு நம்ம தோல்வி ஒத்துக்கிட்டு நம்ம போயிடலாம். அங்கே போய் பதுங்கி இருந்து நமக்கான நேரம் வரப்போ நம்ம இன்னும் சிறந்த வரங்கள் வாங்கி நம்ம தேவலோகத்தை கைப்பற்றுவோம். இது தோல்விக்கு ஆகாது, நம்மளா தானே போகிறோம், அதனால இது தோல்வி ஆகாது, இதனால உங்களுக்கு இழுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சும்பாசுரன் சொல்கிறாங்க, உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் பாதாள லோகத்துக்கு போங்க, ஆனால் என்னோட நெருங்கிய நண்பர்களான என்னோட போர் தளபதிகள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் வாங்கி தர விதமாக நான் போர் பண்ண தான் போகிறேன். நான் அந்த ஆதிபராசக்தியை சிறை பிடிச்சி கொண்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் நிசும்பன் சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் போர்க்களத்துக்கு போக வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் நம்மளோட தலைவர், நமக்கு அரசர். அப்படிங்கிறப்போ நீங்கள் போர்க்களத்தில் இறந்துட்டீங்க, இல்லை நீங்கள் நேரடியாக போருக்கு போனீங்க அப்படின்னா அது எனக்கு இழுக்காயிடும். அதாவது தம்பி இருக்கிறப்போ அண்ணன் ஏன் பயப்படணும், தம்பியுடையான் படை கஞ்சான். நான் போர்க்களத்தில் போய் நீங்கள் செய்யன்னு விரும்பின எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். அந்த காளியும் நவசக்திகளையும் அந்த போர்க்களத்திலே கொடூரமாக கொண்டுட்டு அந்த ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய பெண்ணை நான் சிறை பிடிச்சி கொண்டு வரேன். அவளுக்கு செய்கிற கொடுமையில தான் தேவர்கள் அசுரர்கள்லாம் யாருன்றது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிசும்பன் சொல்கிறாங்க. என்னதான் நிசும்பன் சும்பன் கிட்ட ரொம்ப வீர ஆவேசமா பேசினாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் அப்படிங்கிறது இருக்கு. என்னடா இது வரைக்கும் போன சிறந்த வீரர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது போர்க்களத்துக்கு போன அசுரர்கள் யாருமே வெற்றியோடையோ உயிரோடையோ திரும்பி வந்ததே கிடையாது. அவங்க அங்கேயே போர்க்களத்திலே எல்லா ஆயுதங்களையும் போட்டு பயந்து ஓடி வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர, அப்படி இருக்கிறப்போ இந்த போர்க்களம் நமக்கான போர்க்களமா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன தயக்கத்தோடு அவர் இருக்கார். அப்போ தான் சும்பராஜன் சொல்கிறாரு, தம்பி எதுக்கும் தயங்காத. ஒரு வீரன் எப்போவுமே அவங்க காலத்தையும் நேரத்தையும் அவங்க கருத மாட்டாங்க. அவங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க போர்க்களத்தில் போய் போராடுவாங்க. அந்த போர்க்களத்தில் அவங்க சிறப்பாக போராடினாங்கன்னா வெற்றி அவங்களுக்காக இருக்கும். அப்படி இல்லை, அவங்களுக்கோட நேரம் இல்லை, அவங்க அங்கே தோல்வி அடைகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்க்களத்திலேயே நமக்கு வீர மரணம் அப்படிங்கிறது இருக்கணும். வீர மரணம் அப்படிங்கிறது நமக்கு போர்க்களத்தில் கொடுக்கக்கூடிய வீர மரியாதைன்னு நம்ம எடுத்துக்கலாம். மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நாள் வரதா செய்யும். ஆனால் போர் வீரனுக்கு போரில் வர்றது தான் சிறந்த மரணம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த போர்க்களத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முழு முயற்சியோடு போராடுவோம். அதுக்கு மேலே விதிவிட்ட செயல் அப்படின்னு சொல்லி சும்பராஜன் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட நிசும்பன் சொல்கிறாங்க, அண்ணா அது எனக்கு பிரச்சனை கிடையாது. போர்க்களத்தில் போய் நான் 100க்கு 100% அந்த பெண்களை கொன்னுட்டு அந்த ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகு தேவதையை நான் சிறைப்பிடிச்சு கொண்டு வருவேன். அது நடக்க தான் போகுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட சிறந்த வீரர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. இருந்தோம் நம்ம பிரம்மன் கிட்ட இருந்து ஒரு அற்புதமான வரம் வாங்கியிருந்தோம். அதில் பெண்களால் தான் நம்ம கொல்லப்படணும் அப்படின்ற ஒரு வரமும் கேட்டிருந்தோம். அப்படி அதுக்கேற்ற மாதிரியே இந்த போர்க்களத்தில் நம்மளை எதிர்க்கிறது பூராமே பெண்கள். அதுதான் எனக்கு ஒரு சின்ன தயக்கமாக இருக்குது. ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நான் ஜெயிக்காமல் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களை யாருன்னா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி சும்பாசுரனை பார்த்து நிசும்பன் கேட்குறாங்க. இதை கேட்டு சும்பராஜன் ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு. தம்பியோட பாசத்தால் நெகிழ்ந்து போன சும்பராஜன் சொல்கிறாரு, தம்பி ஒன்றும் கவலைப்படாது, வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தான், நீ தைரியமாக போய் போராடு, அசுரர்களோட குலத்தை நம்ம தான் மேலோங்க செய்யணும், எதுக்கும் பயப்படாத, நான் உன் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொடுக்குறாரு. இதை கேட்டு நிசும்பன் ஒரு வீர ஆவேசத்தோட அவங்க போருக்கு கிளம்புறாரு. நிசும்பன் தன்னோட அண்ணனுக்காகவும் அசுரகுலத்தையே மேலோங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வீர ஆவேசமாக போர்க்களத்துக்கு கிளம்புறாரு. அவர் போர்க்களத்துக்கு சாதாரணமாக போகலை. அவரோட படையில் ராட்சசர்கள், காலக்கையர்கள், அசுரர்கள்னு சொல்லி எல்லாருமே இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய போர்ப்படையாக இருந்துச்சு. இதுவரையும் யாரும் கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர்ப்படையோடு அவங்க போயிட்டு இருந்தாங்க. இப்பேற்பட்ட போர்ப்படையை ஆதிபராசக்தி எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் போர்க்களத்துக்கு போய் நின்ன நிசும்பன் அங்கே நின்று பார்க்குறாங்க. சுற்றி எல்லா பக்கமும் அசுரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. எல்லாரோட உடல்களும் காக்கைகளாலேயும் கழுகுகளாலேயும் பிணந்தினி நரிகளாலேயும் எல்லாமே தின்னப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் ரத்த வாடை மட்டுமே அடிச்சிட்ருக்கு. அதை பார்த்த நிசும்பனுக்கு கோபங்கிறது இன்னும் அதிகமாகுது. இப்படி கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அந்த சக்திகள் என்ன பெரியவங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அவன் திகச்சு போய் நின்று வேடிக்கை பார்க்குறத அந்த ஆதிபராசக்தி பார்க்குறாங்க. நிசும்பராஜனே, என்னத்தை அப்படி திகச்சு போய் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் இந்த போர்க்களத்தில் சாகதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்போடு கேட்குறாங்க. அதை பார்த்து நிசும்பன் கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்க சொல்கிறாங்க, பெண்கள் போரில் போராடுவாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். பெண்கள்கிட்டையும் சக்திகள் இருக்குது, பெண்களாலேயும் போர்க்களத்தில் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பேற்பட்ட மிகப்பெரிய பெண்கள் படையை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஆதிபராசக்தியோட தலைமையில் உங்களுக்கு தளபதியாக பத்திரகாளியும் உங்களோட போர் படையில் இத்தனை சக்திகளும் இருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கே வியப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
இதை கேட்டு ஆதிபராசரி சொல்றாங்க, நிசும்பராஜனே, நீ ஒரு வீரன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உன் கூட தான் போர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அதனால தான் போர்க்களத்துல என்னோட படை வீரர்கள் மட்டுமே தான் போர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் போர்க்களத்துல இறங்கவே இல்லை. உனக்காகவே காத்துட்டு இருந்தேன். இருந்தும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். போர்க்களத்துல என்னை நீ ஜெயிக்கவே முடியாது. அது சாத்தியமற்ற ஒரு விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் வந்த அசுர தளபதி எல்லாமே கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்திகளும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப போர்க்களத்துல எந்த நம்பிக்கையோட நீ வந்து போர் பண்ணலான்னு நினைக்கிற? கண்டிப்பா உன்னோட அழிவு அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்கும். அதனால நான் உனக்கு உயிர் பிச்சை அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏன்னா நிசும்பன், சும்பன் 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த வீரர்களா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து பாதாளத்துக்கு ஓடி போயிருங்க. உங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்தே நீங்க அரசாட்சி பண்ணுங்க. உங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத கேட்டு நிசுமன் சொல்றாங்க, நான் வந்து உங்கள வியந்து தான் பார்த்தனே தவிர, உங்களுக்கு பயந்து பார்க்கல. கண்டிப்பா போர்க்களத்துல எங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒழுங்கு மரியாதை நீங்க எங்ககிட்ட சரணடைஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு உயிர் பிச்சை அப்படிங்கிறத நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிசுமன் சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஆதிபரசி கண்ணெல்லாம் சிவந்து அவங்களுக்கு கோவங்கிறது அதிகமாகுது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, "ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே" அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? இந்த பிரபஞ்சம் உருவானதும் என்னால தான். இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அழிஞ்சு ஒடுங்குறதும் என்கிட்ட தான். அதனால தான் வந்து ஒரு பெண்ணால உருவாகி ஒரு பெண்ணால அழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களோட முடிவு அப்படிங்கிறது அவங்க விருப்பத்தாலேயும் அவங்க செயலாலேயும் தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்க விரும்புனது ஒரு பெண் கிட்ட தான் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே இங்க இறங்கி வந்திருக்கேன். இன்னுமா நீங்க நம்புறீங்க இந்த போர்க்களத்துல நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி? உன்கிட்ட எத்தனையோ பெரிய போர் வீரர்கள் இருக்கலாம். ஆனா உன்னை எதிர்த்து போராடுறது ஆதிபர சக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நிசும்பன் சொல்றாங்க, இப்படி போர்க்களத்துல பேசிட்டே இருந்தா எப்படி? போர்க்களத்துல வெற்றியும் தோல்வியும் வந்து அவங்க வீரத்தால தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ நான் வந்து வீரன் அப்படிங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படிங்கிறதுனால இந்த போர்க்களத்துல யாருக்கு வீர மரணம் வருது அப்படிங்கிறத நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஆதிபராசக்தி சொல்றாங்க, நிசும்பன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மிகப்பெரிய மகா முட்டாள் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் நேர்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிசும்பனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அப்போ ஆதிபராசக்தி சொல்றாங்க, நான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன், உங்களோட அழிவு அப்படிங்கிறது என் கையில தான். இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்குன ஆதிபராசக்தி நான் உங்களை எதிர்க்க வந்திருக்கேன். என்னை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அதனால கண்டிப்பா நீங்க போர்க்களத்தை தோக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்றப்ப தான் பேசிட்டே இருக்கிறப்ப நிசும்பன் வந்து அவனோட வீரத்தை காட்டுறதுக்கு அவன் வில்லை எடுத்து ஒரு பாணத்தை செலுத்தினான். இந்த பாணத்தை பார்த்த உடனே ஆதிபரத்துக்கு கோவம் அதிகமாகுது. என்னடா இது, இந்த போர்க்களத்துல நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற விதமா வந்து அவன் வில்லை எடுத்து அவனோட பாணத்தை செலுத்தி அவன் வந்து நம்மளை பயங்காட்டுறானா, இதுக்கெல்லாம் நம்ம அசரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சங்கு எடுத்து முழங்க ஆரம்பிக்கிறாங்க. போருங்கிறது துவங்கவும் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நடந்த போர்ல எல்லாத்துலயுமே வந்து அசுரர்களும் அசுர தளபதிகள் மட்டும்தான் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சமயம் அசுரர்களுக்கு பலம் சேர்க்கும் விதமா ராட்சசர்களும் காலகேயர்களும் ரொம்ப கொடூரமா ஈவு இறக்கம் இல்லாம நான்முனை தாக்குதல் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நாலா பக்கமும் அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருந்தப்போ நவசக்திகள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் நிசும்பன் வந்து ஆதிவரசியோட நேரடியா போர் பண்றதுக்கு அவன் பான மலைகளா பொழிய ஆரம்பிச்சான். இந்த பான மலைகள் பொழிய வச்சதுனால நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் காளி உள்ள வந்து அவங்களோட அம்பை எடுத்து அவங்க எல்லா பானங்களையும் தகர்த்து எறிகிறாங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அம்பு மலையா வந்து நிசும்பன் மேல பொழியிறாங்க. அதனால நிசும்பன் வந்து அம்பு மலையினால அவன் மறைக்கப்பட்டிருக்கான். எங்க நிசும்பன் ஒரு செகண்ட் இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாமே திகைச்சு போய் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் வந்து ஒரு வீரனை அவ்வளோ சீக்கிரமாலாம் உன்னால் கொல்ல முடியாது. நான் வந்து சாதாரண வீரன் கிடையாது, ஒரு மகா வீரன். அப்படிங்கிறதுனால என்னை வந்து அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பான மலையில வந்து அவங்க தகர்த்து எறிஞ்சிட்டு அவன் வெளியே வரான். அவன் வெளியே வரப்போ அசுரர்களுக்கு இன்னும் பலம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ நிசும்பன் வந்து போர்க்களத்தில் ஒரு வீர முழக்கம் கொடுக்குறான். அசுரர்களே பயப்படாதீங்க, நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். இந்த போர்க்களத்தில் சாகிற முதல் ஆளாக நானாக தான் இருப்பேன். என்னை தாண்டி தான் அவங்களை கொல்ல முடியும். அப்படிங்கிறனால நீங்கள் பயப்படாமல் போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் உண்மையா பொய்யோ, ஆனால் அசுரர்கள் மனசில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது விதைக்கப்பட்டிருந்துச்சு. நிசும்பனோட வார்த்தையினால நம்பிக்கை அப்படிங்கிறது விதைக்கப்பட்டதுனால அசுரர்கள் ரொம்ப கொடூரமா அவங்க போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் அவங்க போர்க்களத்துல வந்து தோல்வியே பார்க்காத மாதிரியும், இதுக்கப்புறம் அவங்க வெற்றியை மட்டும் தான் நாடுற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து ஆதிபராசக்தி நிசும்பனோட நேருக்கு நேர் போர் பண்றதுக்கு வந்தாங்க. நிசும்பனை நோக்கி அவங்க அம்புகளை வந்து எய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் வந்து நிசும்பன் அவனோட தேர்ல
ஆயுதங்கள் வச்சு அவன் ஆதிபரத்தை எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்படியே போனோம் அப்படின்னா நிசும்பனை வந்து நம்ம கொல்ல முடியாது. அதனால நிசும்பனோட தேர்ல இருந்து அவனை கீழே இறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை எடுத்து அந்த தேரை ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த அடிச்ச அடியில அந்த தேர் வந்து சுக்கு நூறா உடையுது. நிசும்பன் போர்க்களத்துல இறங்கி ஆதிபுரத்தோட வீரமா போர் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி ஒரு யானை நடுவுல ஒரு சிங்கம் மாட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கொடூரமா போர் நடக்குமோ அதே மாதிரி நவசக்திகளுக்கு நடுவில் நிசும்பன் வந்து அங்கே சிக்கி இருந்தாங்க. நவசக்திகள் சுற்றி எல்லா அசுரர்களையும் சூறையாடிட்டு இருந்தாங்க. ஆதிபரத்தையும் காளியும் நிசும்பனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மாறி மாறி கதாயுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் வந்து காளியோட கதையை வச்சு ஓங்கி நிசும்பனோட கதையை அடித்து அவங்க சுக்குநூறாக உடைக்கிறாங்க. அதனால் நிசும்பன் வந்து அவங்களோட வாள் வச்சு போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே போர் பண்ணிட்டு இருந்தப்போ அசுரர்கள் எல்லாமே வந்து நிசும்பன் எப்படியாவது அந்த ஆதிவரத்தையும் காளியும் கொண்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்து அவங்க போர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நவசக்திகள் அந்த அசுரர்களை பூராமே சூறையாடிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்து நிசும்பனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் தான் வந்து ஆதிபரசக்தி அவங்க வந்து நவசக்திகளை வந்து நிசும்பனை சுற்றி வரவழைக்கிறாங்க. நிசும்பன் வந்து ஆதிபரசக்தி மட்டும் இல்லாமல் காளி நவசக்திகள் எல்லாருமே சுற்றி அவன் வந்து ஒரு ஆளாக சமாளிச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் நிசும்பன் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நம்மளைய சுற்றி வளைச்சிட்டாங்க, நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறது இந்த நவசக்திகளையும் காளியையும் இந்த ஆதிபரசக்தியும் தான் அப்படிங்கிற அவன் தெரிஞ்சுக்கணும். என்னடா இது, ஒருத்தனை அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களா அப்படின்ற அவன் யோசிச்சப்ப தான் அவனுக்கு மனசில் படுது நம்மளோட இறுதி போர் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது அவன் மனசுலையும் புரிஞ்சுக்கிறான். இந்த போரில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது, ஆனால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் நம்மளை சுற்றி வளைச்சிருக்காங்க. ஒரு வீரனை எதிர்கொள்றதுக்கு ஒரு படையே தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் சிறந்த வீரன் தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நான் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவன் மனநிலையில் அவன் ரொம்ப சந்தோஷத்தோட அவன் போர்க்களத்தில் இன்னும் ஆக்ரோஷமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து நவசக்திகளால் இந்த நிசும்பனை வந்து எதிர்கொள்ளவே முடியல. என்னடா இது, இத்தனை போர் வீரர்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த நிசும்பன் வந்து இவ்வளோ வீரமாக போர் பண்ணுறான் அப்படின்னா இவன் மிகப்பெரிய வீரன் தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஆதிபரசக்தி அவங்க நேராக நிசும்பனோட போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாள் எடுத்து நிசும்பனோட வாள் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கடைசியில் ஆதிபரசக்தியோட வாளால் நிசும்பன் மேலே நிறைய அடிகள் காயங்கள் பட்டுருச்சு. நிசும்பனால் நகர முடியல. அந்த சமயம் காளி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கையில் இருந்த கோடாரி எடுத்து நிசும்பனோட தோள்பட்டையிலேயே அவங்க வெட்டுறாங்க. வெட்டின உடனே நிசும்பனால் அந்த வலியை பொறுத்து கொள்ளவே முடியல. இருந்தும் இந்த போர்க்களத்தில் நம்ம வந்து கீழே விழுந்துடக்கூடாது, நம்ம சரண் அடைஞ்சிடக்கூடாது, போர்க்களத்தில் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் போர் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு வீரனோட தலை சிறந்த வெற்றி அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் வந்து அப்போ தான் கடைசியாக பார்க்குறான். அந்த சமயம் காளி வந்து அவங்களோட கையில் இருக்கக்கூடிய கதையை எடுத்து அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க. நிசும்பனால் கொஞ்சம் கூட நகரவே முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறான்னா இன்னொரு கையில் இன்னொரு கதாயுதத்தை எடுத்து காளியோட ஒரு கையில் கதாயுதம் பண்ணுறாங்க, இன்னொரு கையில் இருக்கக்கூடிய வாளால் ஆதிவாசத்தை எதிர்கொள்கிறாங்க. கடைசியில் நம்மளால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே அந்த வாள் எடுத்து ஆதிபரசக்தி மேலே வீசலான்னு நினச்சான். ஆனால் ஒரு பெண்ணை கொன்ன பாவம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் நேராக ஆதிபரசக்தியோட சிங்கத்தை நோக்கி அவன் அந்த வாளை வீசுகிறாங்க. ஆதிபரசக்தி அவங்க கையில் இருந்த உடைவாளை வச்சு அந்த வாளை தள்ளி விடுறாங்க. சிங்கத்து மேலே காயப்படாமல் ஆதிபரசக்தி சிங்கத்தை காப்பாற்றுறாங்க. இதே சமயம் இந்த கதையை வந்து ஒரு கையில் வச்சுருந்த இந்த நிசும்பன் வந்து காளியை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. சமயத்தை பயன்படுத்தி ஆதிபரசக்தி அவங்களோட உடைவாளை எடுத்து நிசும்பனோட தலையை துண்டா வெட்டுறாங்க. நிசும்பனோட தலை துண்டா வெட்டப்பட்டப்போ அவனோட தலை வந்து பூமியில வந்து விழுகுது. இந்த செய்தி கேட்டோடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து போறாங்க. ஆனா அந்த போர்க்களத்துல நிசும்பனோட தலை தனியா போனா என்ன, அவர் கையில இருந்த கதையை வச்சு அந்த நவசக்திகளையும் காளியும் ஆதிபரசையும் அவன் போர் பண்ணிட்டு அந்த போர்க்களத்தை சுத்தி சுத்தி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் ஆதிபரசை பார்த்து சொல்றாங்க, நிசும்பன் வீரன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த போர்க்களத்தில் நிசும்பனோட தலையே போயிடுச்சு. அவனோட உயிரில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவன் போர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறது தான் இப்படி போர் பண்ணிட்டு இருக்கான். அதனால் இவனை ரொம்ப நேரம் வந்து போர்க்களத்தில் உலாவ விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே காளி அவங்களோட வாள் எடுத்து நிசும்பனோட கைகளையும் கால்களையும் வெட்டி அவன் பூமியில் விழ செய்கிறாங்க. நிசும்பன் இறந்ததுக்கப்புறம் அசுரர்கள் வந்து பயந்து போகிறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வந்து போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் ஆதிபரசக்தி ஒரு வெற்றி நினைக்கிறாங்க. அசுரர்களே, இதுக்கு மேலே போர் பண்ணி என்னை ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட 2 ராஜா இல்லை, நிசும்பன் வந்து இன்னைக்கு விழுந்துட்டாரு. இன்னொரு ராஜாவையாவது நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போவே உங்கள் ஆயுதங்களை போட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்கிறது திரும்ப உங்கள் பாதாளத்துக்கே ஓடி போயிருங்க. நான் வந்து உங்கள் சும்பராஜனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரல, சும்பன் கிட்ட இருந்து தேவலோகத்தை தேவலுக்கு மீட்டு கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே
அசுரர்கள் எல்லாமே நிசும்பனே இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா, நம்ம அரசரை காப்பாத்துற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவங்க நேரா சும்பனை பக்கத்துக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறப்ப அவங்க அழுதுகிட்டே சும்பராஜனை பார்க்குறாங்க. சும்பராஜன் வந்து ரொம்ப ஆர்வமா, "என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டே வரீங்க? நம்ம ஜெயிச்சிட்டோமா? என் தம்பி நிசும்பன் எங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லன்னு தெரியாம அசுரர்கள் திகைச்சு போய் நின்னுட்டு நிசும்பன் இறந்த செய்தியை வந்து எப்படி சும்பராஜன் கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாம அசுரர்கள் ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அது நிசும்பன் இறந்த செய்தியை சும்பன் கிட்ட சொன்ன உடனே சும்பன் என்ன பண்ணுவாரு, அவர் ஆதிபரத்தை எதிர்த்து போர் பண்ணுவாரா, இல்லை அப்படின்னா அவர் அசுரர்கள் வீரர்கள் சொல்ற மாதிரி அவங்க பாதாளத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்களா, என்ன நடக்க போகுது, இந்த போர்க்களத்தில் யாருக்கு தான் வெற்றி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரியணும். அப்படின்னா அடுத்து வர எபிசோட நம்ம கண்டினியூ. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.